போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் முடிவு பண்ணல, இன்னும் முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ணா சொல்றோம். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறாரா என்று சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். தற்போதைய நிலையில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவாகவில்லை என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கின்றது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை ஆகிய தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலுக்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில்தான் இந்த இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை திமுகவினர் மத்தியில் மிக அழுத்தமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று திமுகவின் திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கிடையேதான் சட்டசபையில் கவர்னர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் விஜய் சட்டசபைக்கு ஸ்டாலின் வர முடியாததை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருந்தார். இந்த விமர்சனம் பெரிய அளவில் எதிர்ப்பை எதிர்கொண்டது, விமர்சிக்கப்பட்டது. இதனால் ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் தோல்வியால் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய திமுகவினர் மீண்டும் முதலமைச்சர் விஜயனுடைய இந்த செய்கையால் இன்னும் கோபம் அடைந்தார்கள். இந்நிலையில்தான் புதுக்கோட்டையில் திமுக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக முன்னாள் அமைச்சர் நேரு பேசினார். அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அப்பாவை காணோம் என்கிறார், வருவார், எவ்வளவு விரைவாக வர வேண்டுமோ அவ்வளவு விரைவாக மீண்டும் சட்டசபைக்கு வருவார், இது உறுதி என்று தெரிவித்திருந்தார். அதாவது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மிக விரைவில் சட்டசபைக்கு வருவார், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வருவார் என்று நேரு பேசியிருந்தார். இதன் மூலமாக இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவது உறுதியாகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதையொட்டியே இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுவது உறுதி என்பதையே முன்னாள் அமைச்சர் நேருவின் பேச்சும் வெளிப்படுத்துவதாக கருத்துக்கெல்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில்தான் கிட்டத்தட்ட திமுக மத்தியில் இது ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. மீண்டும் விரைவில் மு.க. ஸ்டாலின் சட்டசபைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வருவார் என்று அவர் பேசியது திமுகவினருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இந்த நிலையில்தான் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகின்றார் என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் களம் காண போகின்றார் என்று ஏற்கனவே தீர்மானம் அந்த திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒன்று. மற்றொன்று, முன்னாள் அமைச்சர் நேரு பேசும்போது விரைவில் சட்டமன்ற உறுப்பினராகி மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள் வருவார் என பேசியதெல்லாம் வைத்து பார்க்கும்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்று பேசப்பட்டது. இந்நிலையில் அவரிடமே நேரடியாக செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கு தான் அவர் பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது இன்னும் உறுதி செய்யவில்லை, முடிவெடுக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். அதன் மூலமாக பார்க்கும்போது அதை அவர் மறுக்கவில்லை. இல்லை, இடைத்தேர்தல் போட்டி இல்லை, அதே போன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் போட்டியிடவில்லை என்பதெல்லாம் அவர் எதுவுமே மறுக்கவில்லை. மாறாக இப்போது அது முடிவெடுக்கவில்லை, இன்னும் அதிகாரப்பூர்வமாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்ற துணியில் தான் அவருடைய பதில் என்பது பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மிக தீவிரமாக அந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதையே அவருடைய பதில் என்பது காண்பிக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வைக்கலாமா அல்லது வேறு தொகுதியில் மு.க. ஸ்டாலினை களம் காண வைக்கலாமா என்பது குறித்தெல்லாம் கட்சியின் மத்தியிலும் கட்சியினுடைய கூட்டத்தில் மத்தியில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுடைய மத்தியில் இது மிக தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருவதையே மு.க. ஸ்டாலினுடைய பேட்டி என்பது பதில் என்பது பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் அவர் அது போட்டியெல்லாம் இல்லை என்று எதையும் மறுக்கவில்லை. மாறாக அவர் இன்னும் முடிவு செய்யவில்லை என்பதுதான் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த முடிவு செய்யவில்லை என்ற அவருடைய பதில் மூலமாகவே பல கேள்விகள் எழுகிறது. அப்படி என்றால் அதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது ஒன்று, திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஒன்று. மற்றொன்று, இது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருவதே அவருடைய முடிவு என்பது காண்பிக்கின்றது. இதன் மூலமாக இடைத்தேர்தலுடைய களம் பரபரப்பாக இப்பவே தொடங்கி இருக்கிறது என்பதையே இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகின்றது.